பால இங்க பாஸ் பண்ண லூனா. நான் பிராக்டிஸ் பண்ணனும். இந்தா. உனக்கு ஒன்று சொல்லட்டா லீலா, நாளைக்கு உங்க டீம் தோத்துதுன்னா நான் வாக்கு கொடுத்த மாதிரியே உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். ரொம்ப ஓவரா பேசுறேன். நான் ஒரு ஐடியா சொல்லவா? நீங்க தோத்துருங்க, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறேன். அதுவும் கனவுல கூட நடக்காது. ஹீனஸ், ஜோய் லீலாவை பாத்தியா? பாக்கலையே. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, அடிக்கடி ஒண்ணாவே இருக்காங்க. இல்ல இல்ல, இது உன்னுடைய முறை தான். நீ தான் இந்த வாட்டி பண்ணணும். நான் சொல்றதை கேளு. இந்த வாட்டி தோத்துரு, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. அட ஒத்துக்கோமா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி, லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். இன்னைக்கு மேட்ச்ல சேலஞ்ச் சொல்ல வேண்டியது நாங்க, அதனால நான் போறேன். பாத்தியா? சேலஞ்ச் கொஞ்சம் ஈஸியா சொல்லுமா. சரி, சொதப்பிடாத. அம்மா அவகிட்ட நீ என்ன சொல்லிட்டு இருந்த? ஒருத்தர் மேல அன்பு ஏற்படுறது அருமையான உணர்வு. லீலாவா? நானா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம லீலாவுக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு. அதனால நான் அவன் மனசுல இல்ல. என்ன? யார் அது? எனக்கு தெரியாது. அவன் யாருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறா. தேவையில்லாம எல்லாம் நீதான் கற்பனை பண்ணிக்கிற. பாத்தியா? என்னால இதை நம்பவே முடியல இனஸ். என்ன பண்ண சொல்ற? உனக்கு புரியலையா? அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு, ஆனா ஃப்ரெண்டா நினைக்கிறான். என்னது? நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சு அவங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னா மனசு எவ்வளவு வருத்தப்படும் தெரியுமா? அவங்களோட இருக்கிற ஒவ்வொரு நேரமும் முள்ளில நிக்கிற மாதிரி இருக்கும். மனசு எவ்வளவு வருத்தப்படும் தெரியுமா? லூனா, பாவம் ஜோயி, அவனை நினைச்சா என் மனசு பதக்குது. நீ கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ற மாதிரி தோணுது. அவனை நம்ம இப்படியே விட்டுற கூடாது. அவனுக்கு நம்ம உதவி செய்யணும். இங்க பாரு, இப்போ நான் ஓவரா பண்றேனா? அவங்க எப்பவும் ஒண்ணாவே இருக்காங்க. 2 நிமிஷம் கூட ஜோய் அவளை விட்டு விலகி இருக்க மாட்டேங்கிறா. அவனுக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா அவளுக்கு ஏற்கனவே ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டால. ஆனா அந்த பையன் யாருன்னு இவ சொல்லலன்னு இவ நம்ம கிட்ட சொன்னால. என்ன கேட்டா அந்த பையன் நிச்சயமா இவனாதான் இருக்குன்னு அதனால ஒழுங்கா தோத்து போயிடு. புரியல லூனா, தேவையில்லாம உன் மனசை போட்டு நீ குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா மனசு திறந்து சொல்ல மாட்டேங்கிறான். அவளுக்கும் இவனை பிடிச்சிருக்கு, ஆனா அவளும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறா. 2 பேரும் தயங்குறாங்க. இந்த இடத்துல நீ நானும் உள்ள நுழைஞ்சாதான் சரியா இருக்கும். ஆமா, 2 பேரும் என்ன பேசுறீங்க? கேமுக்கு ஏதாவது சீக்கிரட்டா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? சாமி, வாழ்க்கைங்கிறது ஃபுட்பாலை தாண்டி இன்னும் பெருசு. ஜோயிக்கு லீலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? சான்ஸே இல்ல, நான் நம்ப மாட்டேன். பாத்தியா, இவன் கூட அதை நம்ப மாட்டேங்கிறான். ஹீனஸ், பசங்களுக்கு பொண்ணுங்களை பிடிச்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அது அப்படின்னு யார் சொன்னது? எல்லாரும் ரெடியா? நல்லது. நிஞ்சாஸ் த டீமோட நாளைக்கு விளையாட போறாங்க. அவங்களோட சேலஞ்ச் என்னன்னு அவங்களே சொல்லுவாங்க. லீலா, ரெடியா? அப்படின்னா சொல்லு. கோல் எல்லாம் ஆஃப் சைஸ்ல இருக்கணும், ஆனா கோல் கீப்பரே இருக்க கூடாது. என்னப்பா சேலஞ்ச் இது? அப்படின்னா கோல் கீப்பர்ல வீட்டுக்கு போக வேண்டியதானா? இல்ல, டீம்ல இருக்கிற மத்த பிளேயர்ஸ் மாதிரி அவங்களும் விளையாடட்டும். அப்புறம் எப்படி பால தடுக்கிறது? காலால மட்டும் தான் பால தடுக்கணும். எல்லா பிளேயருமே பால தடுக்க முயற்சி பண்ணலாம். த டீம், நீங்க இந்த சேலஞ்சை ஏத்துக்கிறீங்களா? எனக்கு ஓகே தான். எனக்கும் ஓகே தான். ஆனா ஒரு கோல் கீப்பரா தான் நான் ஒழுங்கா விளையாடுவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஃப்ரண்ட்ல விளையாடும் போது நீ நல்லா தான் விளையாடுவே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க ஏத்துக்கிறோம்ப்பா. சரி, ஃபீல்ட தேர்ந்தெடுத்துட்டீங்களா? ஆமா, லேப்ரன் சுவர் அப்புறமா கிரீன் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் தான் கோலா இருக்க போகுது. நாங்க ஒத்துக்கிறோம். அப்படின்னா சரி, இந்த சேலஞ்ச் நாளைக்கு நடக்கும். எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க. இது ரொம்ப மோசம். அப்ப நாளைக்கு நான் ஃபீல்டுல என்னதான் பண்றது? எனக்கு ஆஃபென்ஸ்ல விளையாட தெரியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. சிவா தன்னோட அக்ரோபாட்டிக்ஸை வச்சு கலக்குவா. டீமா செயல்படுறதுல நம்மள மிஞ்ச ஆள் இல்ல. அதுவும் இல்லாம டேக் நமக்கு ஹெல்ப்பா இருப்பான். ஆனா எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. நான் இதுக்கு வேலைக்கு ஆக மாட்டேன். பாத்தீங்களா, நான் சொன்னது கரெக்ட். சேலஞ்ச் சொன்னது லீலா தானே. ஜோய் கோலை விட்டு வெளியே வந்து ஃபீல்ட்ல அவ கூட ஆடணும்னு அவன் நினைக்கிறா. அதான் இப்படி. புரியுதா? இல்ல, அதான் பிரச்சனை. எனக்கு புரியுது, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? லீலாக்கு ஜோய பிடிச்சிருக்கிறதா லூனா நினைக்கிறா, அவ்வளவுதான். நான் நினைக்கல, அதுதான் உண்மை. புரியுதா? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. என்ன, உனக்கு நம்பிக்கை இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் நிரூபிக்கிறேன். பிராக்டிஸ்ல உங்களை சந்திக்கிறேன். ஓகே மார்பல், ஒரு நிமிஷம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்றத கேளு. லீலாவுக்கு யாரையும் பிடிச்சிருக்க போல இருக்கு. அது யாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனா இது உண்மையா? ஒரு வதந்தினா அது வேகமா பரவும். உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. பொய் சொல்லாத, உனக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கோம். நீ அவ ஃப்ரெண்ட் தானே? நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து சும்மா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் நான் உன்கிட்ட சொல்லவே மாட்டேன். தயவு செஞ்சு சொல்லு, நான் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னால சொல்ல முடியாது. நீ பண்றது அநியாயம். நீ எப்பவும் என்ன நம்பல. சொல்லு, நானும் உனக்கு ரகசியம்லாம் சொல்லிருக்கேன்ல. சரி, சொல்றேன். நம்ம ஃபுட்பால் டீம்ல இருக்கிற ஒருத்தனை தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவனுக்கு இந்த விஷயம் இது வரைக்கும் தெரியாது. அந்த ஆள் யாருன்னு உனக்காவது தெரியும்ல? இல்ல, லீலா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அவ சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம யாராலையும் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவ எத்தனையோ சைகைகள் கொடுத்தோம், அவனால அதை கண்டுபிடிக்கவே முடியல. என்ன பண்றது? ஒருவேளை தயக்கத்தினால அவனும் சொல்லாம இருக்கலாம் இல்லையா? அப்படித்தான் அவளும் நினைக்கிறா. அவளை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப தயங்குறானா. தைரியம் இல்லாதவன் நினைக்கிறா. அவன் நல்ல பிளேயரா இருந்தோம், கொஞ்சம் ஓவரா பந்தா பண்றான்னு நினைக்கிறா. இதெல்லாம் அவதான் என்கிட்ட சொன்னா. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது.
முதல்ல ஸ்ட்ரெச்சிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மசில்ஸ் எல்லாம் வார்ம் அப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்படித்தானே? ஆமா. வெரி குட். லூனா எங்க? இதோ நான் வந்துட்டேன். வா வந்து வார்ம் அப் பண்ணு. லீலா விஷயம் பத்தி அவளுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டுட்டு வந்தேன். நான் நடிச்சது சரிங்கிற மாதிரி தான் அவளும் சொன்னா நம்ப மாட்டேன். நிச்சயமா லீலாவுக்கு ஜோயிவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு மார்வல் சொன்னாலா? அப்படிதான். அப்படிதானா? என்ன அர்த்தம்? நிச்சயம் கிடையாதா? எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால்ல சேர்ந்த ஒருத்தனை தான் லீலாக்கு பிடிச்சிருக்கிறத மார்வல் சொன்னா. அதை வச்சு பார்க்கும்போது இவன் தான் நினைக்கிறேன். ஓகே, நான் ரெடி ஆயிட்டேன். ஓகே, பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். இது கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா சூப்பரா விளையாடுறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவசரப்படாத, நான் இன்னும் முடிக்கல. சூப்பரா விளையாடுறவன் மட்டும் இல்ல, கொஞ்சம் பந்தா பண்றவனா. ஹே, இங்க பாருங்க, இந்த மாதிரி யாராவது பண்ணுவீங்களா? ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு அந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாதா? இத கொஞ்சம் பாரு, நான் சரியா தான் பண்றேன்னு சொல்லுப்பா. அவ சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஜோய் தான் அதுக்கு பொருத்தமா இருப்பான். சூப்பர் ஷாட் லார்ட். சுண்டோஸ் இது படி. இதோ நான் வந்துட்டேன். மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு உனக்கு என்னாச்சு லீலா? உங்க கவனம் சுத்தமா கேம்ல இல்லையே. ஒண்ணும் இல்ல. ஏன் அந்த மாதிரி சொல்ற? மறுபடியும் ட்ரை பண்ணலாம். மறுபடியும் மிஸ் பண்ணிட்ட. சுண்டோ சொன்னது கரெக்ட். உன் கவனம் எங்கேயோ இருக்கு, விளையாட்டுல இல்ல. சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன், ஓகேவா? 5 நிமிஷத்துல திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சரி, மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணலாம். பாலை கண்ட்ரோல் பண்ணணும். சாமி, நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. பிரமாதம் லூனா, பாஸ் பண்ணு. சூப்பர் ஜோயே. பக்கத்துல பாஸ் பண்ணும்போது எதிராளிக்கு பால் கிடைக்காம நாம பாத்துக்கணும். ஓகே. ஓகே, எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் ஃபோன் பேசிட்டு வரேன். ஓகே ஏய் ஜோய், இங்க வா. ஹேய் லீலா, நீயா? நீங்க என்ன பண்ற? பாத்தியா, நான் சொன்னேன்ல. என் டீம்ல எல்லாரும் சொல்றது உண்மையா தான் இருக்கு. என்னால கவனம் செலுத்த முடியல. அவனை யோசிக்காம இருக்க முடியல. என்ன பண்றது? அவன் யாருன்னு என்கிட்ட நீ சொல்ல மாட்டேங்கிற. அது சொன்னாலாச்சும் நான் அவன்கிட்ட போய் பேசுவேன்ல. நிஜமா நான் உன்னை பாராட்டுறேன், ஆனா வேண்டாம். நான் உனக்கு உதவி செய்யதான் நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும் ஜோய். நான் சொல்றது உண்மைன்னு ஒத்துக்கிறியா? ஒரு பக்கம் உன்னுடைய மனசும் கவனமும் வேற எங்கேயாவது இருந்தா அது எனக்கு தான் நல்லது. அப்பதானே நாளைக்கு கேம்ல நாங்க ஜெயிக்க முடியும். என்ன சொல்ற? நீ ரொம்ப வேடிக்கையானவன் ஜோயி. நான் வருத்தத்துல இருக்கும்போது நீ தான் என்ன சிரிக்க வைக்கிற. என் கூட இருக்கிற எல்லாருமே இதான் சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி ஜோய். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, அப்புறமா பார்க்கலாம். போதும் உன் நாடகம். உனக்கு கண்ணாடி இல்ல, பைனாகுலர் கொடுத்தா கூட புரிய போறது இல்ல. உனக்கு இன்னுமா புரியல? லீலாக்கு உன்னதான் ஜோய் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? லீலாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா? சாரி கிரெக். ஜோயே புடிச்சோ. ஜோயே என்னாச்சு? இது அல்ட்ரா சாலிட் கண்ணாடி, உடையாது. என்ன மாதிரியே சூப்பர்ல. அதெல்லாம் சரிதான், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. நீ பால கவனிக்கலையா? அவன் மனசு வேற எங்கேயோ இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அவனுக்கு யாரையோ பிடிச்சிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது உண்மைதான், எனக்கு நல்லா தெரியும். லீலாவை பத்தி பேசும்போதுலாம் உன் கண்ணு தக்காளி மாதிரி சவக்குதே. வெயில் நின்னா எல்லாருடைய முகமும் தக்காளி மாதிரி தான் செவக்கும். அது சரி, நீ அவ கூட இருக்கும் போதெல்லாம் உனக்கு டைம் வேகமா போற மாதிரி தெரியுதா? சொல்லு. ஆமா, அதுக்கு என்ன? அவ என்ன சொன்னாலும் அது கரெக்ட்னு உனக்கு தோணுதா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? 2 பேருக்கும் ஒரே விஷயம் வேடிக்கையா இருக்கும், ஒரே கேம்ஸ் பிடிக்கும். நீங்க ஒன்னா இருந்து எதுவும் பேசலனாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையா? இல்ல, அது வந்து பாத்தியா, இதுக்கு பேர் தான் அன்பு. ஹேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் இஷ்டப்படி நீ கண்டது உளராத. சரி, பிராக்டிஸ்க்கு வாங்க. இனஸ் பாஸ் பண்ணு. இங்க எனக்கு பாஸ் பண்ணு. இந்த ஜோய் பால் வருது, பிடி. சூப்பர் லூனா. அச்சச்சோ, கோல் கீப்பர் பழக்கம், வேற ஒண்ணும் இல்ல. ஜோய், இப்படி பண்ணா நம்மளால ஜெயிக்க முடியாது. லோனா சொல்றது சரின்னு தோணுது. இன்னைக்கு உன்னோட கவனம் இங்க இல்ல. முதல்ல உன்னோட பிரச்சனையை நீ தீர்த்துட்டு வரணும். எனக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடிக்கிற? இது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல. லீலா கிட்ட போய் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அவளும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சது. என்ன சொல்ற? இல்ல, என்னால அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அப்படிலாம் ஒரு எண்ணம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அப்படி ஒண்ணு பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே தயக்கம் அதிகம். கவலைப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கேன். வா, எழுந்து வா, 2 பேரும் போலாம். வா, அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் நான் உனக்கு சொல்லி தரேன். வா. நிஜமாவா? லூனா இதுல ஸ்பெஷலிஸ்டா? அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு இவளுக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஏதோ முயற்சி பண்றா, பண்ணட்டுமே. இன்னைக்கு இதுக்கு மேல பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். விட்டுறலாம். நான் அவகிட்ட போய் என்னன்னு சொல்றது? கவலைப்படாத, அவளை பார்த்த உடனே வார்த்தைகள் தானா உனக்கு வரும். ஒருவேளை வார்த்தைகள் வரலன்னா அப்ப என்ன பண்றது? உனக்கு தெரிஞ்ச பாட்டோ கவிதையோ எதையாவது சொல்லு. இந்த மாதிரி விஷயத்த நீங்க ஆரம்பிச்சா போதும், நாங்க பாத்துக்குவோம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீ ஒண்ணு கவலைப்படாத. சொன்னா ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் சொல்றத அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டானா அப்புறம் எங்க நட்பே முறிஞ்சு போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிச்சயமா நல்லது நடக்கும். சீக்கிரம் போ. ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சிவா.
அச்சச்சோ இப்ப நான் அவகிட்ட போய் என்ன சொல்ல போறேன்? நீ இங்க என்ன பண்ற? அது வந்து இல்ல நான் இங்க வந்து புரிஞ்சு போச்சு. நாங்க எப்படி விளையாடுறோன்னு உழவு பார்க்க வந்திருக்கியா நீ? உணவு பார்க்கவா? நானா? இல்ல இல்ல அது வந்து நான் சரி நான் இங்க கிளம்புறேன். எனக்கு இதுக்கு ஜோய்க்கு என்ன வேணுமா? எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து நம்ம விளையாடுறத வேவ் பார்த்தா நான் அதை இல்ல இல்ல கண்டுபிடிச்சிட்டேன். ஜோய் அப்படி பண்ண மாட்டான். நீ ஒண்ணு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. லாடி இப்ப அவனை பாத்திருக்கான். லாடுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல இந்த விஷயத்தை நம்ம பால் கிட்ட சொல்லி ஆகணும். எதுக்காக? நம்ம நாளைக்கு கேம்ல என்ன பிளான் பண்றோம்னு அவங்க வந்து உளவு பார்க்கறது தப்பு இல்லையா? நீயே சொல்லு. ஆனா ஜோய் அந்த மாதிரி பண்றவன் கிடையாது. எனக்கு அவனை பத்தி தெரியும். நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். சரி போய் பேசு. ஓ ஓகே தேங்க்ஸ். நான் வந்துடுறேன். அதோ ஜோய். என்னாச்சு? என்ன சொன்னா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் அதை பத்தி இப்ப பேசவும் விரும்பல. அது அவளே வந்துட்டாளே. ஜோய் ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சரி நிச்சயமா. எங்க டீம்ல இருக்கிறவங்கள நீ உளவு பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு நான் அடிச்சு சொல்லிட்டேன். என்கிட்ட உண்மையை சொல்லு. நாங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஏன் ஒளிஞ்சு பார்த்தே? அது சும்மாதான், வேற ஒன்றும் இல்ல. பிரேக் விட்டாங்க, அதான் அப்படியே வந்தேன். நீ எங்களை உளவு பார்க்க வரலன்னு சத்தியம் பண்ணி சொல்லு. உண்மையாதான் சொல்றேன். நான் அந்த மாதிரி கிடையாது. அது உனக்கே தெரியும்ல. அதுவும் உன்னை ஏமாத்துற காரியம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் ஜோய். நான் முதல்ல இதை போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். தேங்க்ஸ் ஜோய். அப்புறம் அது வந்து இதுக்கு வேற என்ன பேர் இருக்கு? என்ன லீலா, ஜோய் என்ன சொன்னா? அவனை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அவன் உளவு பார்க்க நிச்சயமா வரல. எனக்கு நல்லா தெரியும். ஹலோ நிஞ்சாஸ். ஓ ஹாய் பீனோ, எப்படி இருக்க? இங்க என்ன பண்ற? உங்களை மாதிரியே தான் ட்ரெயின் பிடிக்க வந்திருக்கேன். அப்ப எங்க கூட வரியா? தாராளமா, எனக்கு ஒன்றும் இல்லை. ஹே டேக், ஜோய் விசித்திரமா நடந்துக்கிற மாதிரி தெரியல. எந்த விதத்துல? அது வந்து இல்ல, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அவன் ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துப்பான். லீலாவை பத்தி பேச்செடுத்தாலே அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். நடந்த விஷயங்களை பத்தி உன்கிட்ட பேச அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் நிலைமையில நீ இருந்து எல்லாரும் உன்கிட்ட இதே மாதிரி கேட்டா அப்போ நீ என்ன பண்ணுவ? அது எனக்கு தெரியல. ஒண்ணு மட்டும் உறுதி, ஜோய் எதுவா இருந்தாலும் யார்கிட்டயும் வெளிப்படையா பேச மாட்டான். என்ன சொல்ற? அவன் ஃபீலிங்ஸை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க அவனுக்கு விருப்பம் இல்லையோ என்னவோ. ஏன் பகிர்ந்துக்க கூடாது? நாங்களாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல அப்படிதான். ஜோயவை கொஞ்ச நேரம் தனியா விட்டுருங்க, கவலைப்படாதீங்க. இதுல தலையிட்டு எதுக்கு நீ மூக்க உடைச்சுக்கணும்? அதுவும் சரிதான், நீ சொல்ற மாதிரி தான் இருக்கணும். அவனுக்கு நீ உதவி செய்ய நினைக்கலாம், ஆனா இது அவன் பிரச்சனை. அது என்னவோ உண்மைதான், ஆனா அவன் ரொம்ப நாளாவே ஒரு மாதிரியா இருக்கானே. இந்த ஜோ எங்க போனா? அவன் நல்லா படுத்து கனவு கண்டுகிட்டு இருக்கானே என்னமோ. லீலாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நிஜத்துல இங்க வேற ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கே. அங்க பாரு. நம்பவே முடியல. லீலாக்கு இவனையா பிடிச்சிருக்கு. அச்சச்சோ, இது ஜோய் பார்த்தானா? விசில பாத்தியா? அவன் இத பார்க்க விட கூடாது. ஹே गाइस, என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? இது எப்படி இருக்கு? அவளுக்கு இது பிடிக்கும்ல? நிச்சயமா பிடிக்கும். ரொம்ப அழகா இருக்கு. இத என்கிட்ட கொடு. ஹே ஈனஸ், அத என்கிட்ட கொடு. உனக்கு இல்ல லீலா? நீ எப்போ வருவேன்னு காத்துட்டு இருந்தேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது வந்து எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு நான் உன்கிட்ட சொல்ல போறேன். யாரு சொல்லு? இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு பலனா அவனே வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். யாரு? ஃபீனோ. அதோ அங்க நிக்கிறான் பாரு. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான். அப்படியா? நிஜமாவே சூப்பர். எனக்கு உதவியா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி ஜோய். நீ இல்லனா நான் என்ன பண்ணிருப்பேனோ. ஹே லீலா, நான் இங்க இருக்கேன். சரி சரி, போய் மேட்ச் ஆட வேண்டாமா? எல்லாரும் அவங்க இடத்துக்கு வாங்க. அடடா, இப்போ என்ன பண்றது? நான் ஏன் இப்படி பண்ணணும்? நாம தான் அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டோம். இந்த நேரத்துல நீங்க அவனுக்கு துணையா இருந்து கேம்ல ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணணும். அவனுக்கு நீங்க எப்பவுமே துணையா இருப்பீங்கன்னு காட்டணும். ஆமா, நாங்க முயற்சி பண்றோம். உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், கோல் எப்பவும் போதும் இல்லாம பாதி சைஸ்ல தான் இருக்கும். கோல் கீப்பர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. பால கையில பிடிக்க கூடாது. நிஞ்சாஸுடைய கோல் மெயின் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கிரீன் ஹவுஸ், இதோ இந்த இடத்துல. அப்புறம் தி டீமுடைய கோல் லேபிரண்ட்டுடைய சென்டர்ல இருக்கிற வால். என்ன புரிஞ்சுதா? ஷாஃப் ஹோல்டிங் இருக்கு. ஆல்ரைட், எல்லாரும் அவங்கவங்க பொசிஷனுக்கு போங்க. ஆரம்பிக்கலாம். சூப்பர் லீலா, இனிமே நான் பாத்துக்கிறேன். ஜோய் ரொம்ப முன்னாடி இருக்க, பின்னாடி வா. சரி சரி, முதல் கோலை நான் போடுறேன். இத கோல் போடுறேன். அவன் பால பார்க்க கூட இல்ல. நிஞ்சாஸ் கோல் போட்டுட்டாங்க. 1 பாயிண்ட். சுத்தமா விளையாட தெரியல. நான் அவங்கள தடுத்து இருக்கணும். சாரி. பால பாஸ் பண்ணு ஜோய். இந்தா. முடிஞ்சு எங்களை பிடிங்க பார்க்கலாம். மாம்பழம் அவனை பிடி. ஈனஸ் இந்தா.
பிராக்டிஸ்ல பண்ண மாதிரி தானே இது கோல். அடுத்த பாட்டி முயற்சி பண்ணு. டிஃபென்ஸ்க்கு போங்க. லீலா சூப்பர், உன்னால முடியும். அவன் எவ்வளவு அழகா இருக்கான். சாரி ஜோய், நான் இந்த கோலை போட்டே ஆகணும். நிஞ்சாஸ் இன்னொரு கோல் போட்டாச்சு. அவங்களுக்கு 2 பாயிண்ட். என்ன ஜோய், நீ உனக்கு என்னாச்சு? என்ன மன்னிச்சிரு ஜோய். ரொம்ப சூப்பரா விளையாண்ட செல்லம். கம் ஆன் ஜோய், கொஞ்சம் கண்ட்ரோல்ல இரு. இங்க பாஸ் பண்ணுங்க, நான் ரெடியா இருக்கேன். அங்க பாரு இனஸ், மேல வருது பால். எல்லாரும் மேல போயிடுவாங்க. மாவல், அவளுக்கு பாஸ் பண்ணு. பயங்கர ஃபாஸ்டா இருக்காங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜோய் வா, தடுக்கலாம். என்னால தடுக்க முடியும்னு தோணல. எனக்கு ஹெல்ப் பண்ணு. நம்மளால சமாளிக்க முடியாது, அவங்க ரொம்ப வேகமா இருக்காங்க. நிஞ்சாஸ் அவங்களோட 3வது கோலையும் போட்டுட்டாங்க. சூப்பரா அடிச்ச சிவா. என்ன மன்னிச்சிரு ஜோய், உனக்கு ஒண்ணும் இல்லையே. இல்ல அது வந்து லீலா வரியா? இது வந்துட்டேன். நம்ம சூப்பரா கலக்குறோம். இத பாருங்க டீம், ஒழுங்கா விளையாடணும். டாக் சொல்றதுதான் கரெக்ட். இங்க பாருங்க, நம்ம மறுபடியும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சொல்றது ரொம்பவே சுலபம். டிஃபென்ஸ்ல நீ வந்து விளையாடி இருக்கலாம் இல்லையா? அது ஒன்றும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு எனக்கு தோணல. இனி நான் பாத்துக்கிறேன். நல்ல முயற்சி சாமி, பிடி. நான் பாத்துக்கிறேன். சூப்பரா விளையாடு லீலா. இதே மாதிரி விளையாடு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதோட முடியுது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு, நாம தான் ஜெயிக்க போறோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜோய்? ஒவ்வொரு பாலும் உன்னை தாண்டி போகும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. ஏன் தடுக்காம நிக்கிற? உனக்கு கேம் விளையாட இஷ்டமே இல்லையா? அவசரப்படாத சாமி, அது அவன் தப்பு இல்ல. லீலா விஷயத்துல அவன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான். நான் தான் தேவையில்லாம அவனை தூண்டி விட்டு அவன் மனசை கெடுத்துட்டேன். ஆனா அவளுக்கு ஃபினோவை தான் பிடிச்சிருக்கு. நீ நம்பினதை அவன்கிட்ட சொன்ன, அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே அவனை ஊக்கப்படுத்திட்டோம். நம்ம முதல்ல அந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது. அதுவும் உண்மையே இல்லாத விஷயத்த கற்பனையா ஏதோ ஒண்ணு உருவாக்கி நீங்களே இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க. நானும் அதைத்தான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். நீங்க தான் தேவையில்லாம ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டீங்க. என்ன சொல்ற? லீலா மனசுல நான் இருக்கேன்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா லீலா ஏன் மனசுல இல்லங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல. என்ன சொல்ற ஜோய்? உண்மைதான். நீங்க என்ன தூண்டி விடுறதுக்கு முன்னாடி அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தா. அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. நீங்க எல்லாம் சொல்லிட்டே இருந்ததால தான் நானும் அதை பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். உண்மையை சொல்லணும்னா லீலா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. நீ நிச்சயமா உங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாதா? கிடையாது. நீ மனசுடைஞ்சு போகலையா? இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் லூனா? நானும் லீலாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேல எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. மத்ததெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டது தான். பாப்பா எவ்வளவு ரொமான்டிக்கா அழகா இருந்தது. கரெக்ட் தான். இப்போ எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆயிடுச்சா? அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல நீங்க எல்லாரும் ஒழுங்கா விளையாடுவீங்களா? நிச்சயமா. ஓகே, the team தான் ஆடணும். ரெடி? இப்ப விளையாடுறேன் பாரு. சாரி மார்வெல். லூனா நான் பிடிச்சிட்டேன். சாமி, நான் பாத்துக்கிறேன். சிவா அவனை தடு. தப்பா நினைச்சுக்காத, நான் எதிரி குதிக்க போறேன். சீக்கிரமா கோல் போட போற, அங்க போங்க. அதுக்குள்ள போய்ட்டானா? இப்ப பாரு கோல. The team ஒரு கோல் போட்டுட்டாங்க. ஸ்கோர் 3-1. பால உன்கிட்ட அனுப்புறேன். இந்த லீலா. இது கோலுக்கு போகாது. ரொம்ப நல்ல சேவ் ஜோய். தேங்க் யூ லீலா. கிரேக் முன்னாடி போ. சிவா உங்களை தடுக்கணும். இனஸ், நம்ம ஸ்பெஷல் ஷாட்டை காட்டு. இப்போ பாருங்க, இதான் கோல். The team 2வது கோலையும் போட்டுட்டாங்க. ஸ்கோர் 3-2. நிஞ்சாஸ் ஆடணும். ஆட ஆரம்பிங்க. லீலா சீக்கிரம். சாரி, விளையாட்டுனா அப்படிதான் இருக்கும். ஒத்துக்கிறேன். என்ன உனக்கு பால் வேணுமா? இன்னொரு நாள் வேணா தரேன், அப்ப விளையாடிக்கோ. இல்ல சாரி, இந்த வாட்டி உனக்கு பால் கிடைக்காது. வேணும்னா ட்ரை பண்ணிக்கோ. ஆனா வருத்தப்படாத, இது ஏன் தப்பு கிடையாது. பால கொடுத்துட முடியாது. ஓய், இது ஃபவுல். Foul. இந்த டீமுக்கு ஒரு ஃப்ரீ கிக். பால இப்ப அடிப்பியா இல்ல போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? சரி இந்த அடிக்கிறேன். எப்படி அடிக்கிறான் பாரு. ரொம்ப ஈஸி இல்ல? The team 3வது கோலை போட்டுட்டாங்க. ஸ்கோர் 3-all. இன்னும் 1 நிமிஷம் கூட இல்ல. எடுத்துட்டு வா. இங்க புடிங்க. லீலா சீக்கிரம் என் பின்னாடியே வா. லூனா முன்னாடி போ. நான் அவனை பாத்துக்கிறேன். ஏய் பால் என்னோடது. என்னோடது. சாரி லீலா, கொடுக்க மாட்டேன். இனஸ், மார்வல் சீக்கிரம் முன்னாடி வா. மார்வெல் அவங்கள பிடி. பால கொடுக்க மாட்டேன். எனக்கும் கோல் போடணும்னு ஆசையா இருக்கு. ஏய் ஜோய், இந்தா. இதோ புடி, ஜோய். இப்போ என் திறமைய பாருங்க. இந்த டீம் 4 கோல் போட்டாங்க. The team 4வது கோலை போட்டுட்டாங்க. கேம் முடிஞ்சாச்சு. The team 4 பாயிண்ட்ஸோட இந்த கேமை ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா விளையாடு.
விளையாடின ஜோய். ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறுன்னு நினைக்கிறேன். ஆனா நிஜமாவே அப்புறம் சூப்பரா விளையாடிட்ட. கோல் கீப்பரா தான் நீ சூப்பரா பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா ஃபீல்ட்லயும் சூப்பரா விளையாடுற. என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. நீயும் ரொம்பவே நல்லா விளையாடின லீலா. உன்னை இப்போ ஊக்கப்படுத்த வேற ஆள் வந்துடுச்சு. நீ தோத்தாலும் உனக்கு ஆறுதல் சொல்ல அவன் இருப்பான். ஹே லீலா, உன் ஃபேன் கிளப்ல நான் மெம்பரா இருக்கலாமா? ஏய், இன்னொரு விஷயம், ஐஸ்கிரீம் மறந்துட்டியா? ஓகே, ப்ராமிஸ் ஜோய். ஆல்ரைட், வா ஃபீனோ. நான் எனக்கு உன் கூட வீட்டு வரைக்கும் வந்து விடுறேன், ஓகேவா? யார் நீயா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்போ அவ மேல உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லையா? லூனா, இது உன்னோடது தானே? விளையாடும் போது இதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஏன் பிரேஸ்லெட் தான். Thank you ப்ரூனோ. ஒரு விஷயத்தை நான் உன்கிட்ட சொன்னதே கிடையாது. இருந்தாலும் நான் இப்ப சொல்றேன். இதை உன்னோட தலையில போட்டுக்கும் போது நீ ரொம்ப அழகா இருப்ப. அப்படியா? சரி, ஓகே. சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம் என்ன? சரி, அப்புறம் பார்க்கலாம். இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கா? கற்பனையா எதுவும் உருவாக்க வேண்டாமே, எல்லாமே யதார்த்தம். லூனாவுடைய கண்ணம் சகப்பாவதான்னு பாருங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். அப்படியா? உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அட்வைஸ் வேணாலும் தரேன். இந்த விஷயத்துல எனக்கு அனுபவம் அதிகம். கண்டபடி உளராம சும்மா இருக்கியா? அவனுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றியா? உனக்கு போனிடெயில் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்றானே. கிண்டல் பண்றீங்களா? யாரும் என்கிட்ட பேசாதீங்க, போங்க.